ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல காரசாரமான ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்யறதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா உதிரியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி வெங்காயம் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து சேர்த்துட்டு இது கூட 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கங்க. 3 வெங்காயத்துக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 முட்டைன்றது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. முட்டையில் நல்லா மசாலா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்த பிறகு இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. அதாவது ஒரு 50 கிராம் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இந்த அளவில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடலை மாவை சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. இது கடலை மாவு சேர்க்கறதுனால அதில் இருக்க ஈரத்தை கொஞ்சம் உறிஞ்சி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், இதை அப்படியே எடுத்து சின்னதாக ஃப்ரை பேனில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஃப்ரை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இது மாதிரி சின்னதாக சேர்த்துக்கங்க. ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக தட்டி அப்படியே சேர்த்துடுங்க. சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி விடுங்க. எல்லாத்தையுமே ஈவனாக திருப்பி விட்டு இன்னொரு சைடும் செவந்ததும் எடுத்துடுங்க. நல்ல மேலே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் செவந்ததும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. 2 சைடுமே செவந்து வெந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிட்ட பிறகு திரும்பவும் அதே எண்ணெயில் மீதமுள்ளதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அதிக எண்ணெய் தேவையில்லை. 2 ஈடுக்குமே இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இருக்கிற எண்ணெயிலே மீதமுள்ளதையும் அதே மாதிரியே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு 2 சைடுமே திருப்பி விட்டு செவந்து வெந்ததும் எடுத்து அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. மொத்தமாகவே எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டு இதை அப்படியே வச்சுடுங்க, இருக்கட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு வேண்டிய மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். அதில் உரிச்ச பூண்டு ஒரு 10 பூண்டு பல், தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம், கூடவே சின்னதாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு பழுத்த பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட சின்ன துண்டு பட்டை, கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காம நல்லா கொஞ்சம் மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தக்காளி வெங்காயத்தில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும், பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன பிரிஞ்சலை, கல்பாசி, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட அரைச்சி எடுத்து வச்ச தக்காளி மசாலா விழுதை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கங்க. நம்ம வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கோம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இது மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இதோட மசாலா அரைச்சோல்ல அதே மிக்சர் ஜாரில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி,
ஒரு 200 ml அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாவோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு பிளேட் போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். பாருங்கள், கிரேவி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகிருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காய முட்டையை சேர்த்துக்கங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அதில் முழுகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. கலந்து விட்டு திரும்பவும் இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். பாருங்கள், கிரேவியில் நல்லா மசாலா எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக ஊறி உப்பி வந்திருக்கு பாருங்கள். கிரேவியும் கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி தூவிட்டு கலந்து சுட சுட பரிமாறலாம். நல்ல அருமையான சுவையில் மணக்க மணக்க ஈஸியான சைட் டிஷ் ரெடியாக எடுத்து இதை நீங்கள் சப்பாத்தியோட, தோசை, இட்லி, ஆப்பம், இடியாப்பம், ஊத்தாப்பம் எல்லாத்தோடு தொட்டு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். சூடான சாதத்தோடு கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. இது ஒன்று மட்டும் செய்தாலே போதுங்க, 3 வேளைக்கும் நல்ல பக்காவான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ஈஸியான டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.